இந்த பூமியில் பாவிகள் மட்டும்தான் சோதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மட்டும்தான் சிரமம் ஏற்பட வேண்டும் என்றால் நபிமார்கள் யார்? மஅதல்லாஹ், அவர்கள் தூய்மையானவர்கள், சுத்தமானவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள், சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அவரை அல்லாஹ் சுகத்தோடு வாழ வைப்பான், நிம்மதியோடு வாழ வைப்பான், அவன் கேட்டதை அனைத்தையும் கொடுப்பான் என்று கிடையாது. அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரை சோதிப்பான். சோதனைகள் இரண்டு வகைப்படும். ஒருவரை பாவத்தின் காரணமாக அல்லாஹ் சோதிப்பான், ஒருவருடைய ஈமானிய உறுதியை அறிந்து கொள்வதற்காக ஒருவரை சோதிப்பான். இதில் எது எனக்கு வரக்கூடிய சோதனை, இதில் எது எனக்கு வரக்கூடிய சிரமம், இதில் எது எனக்கு வரக்கூடிய கஷ்டம் என்றால் இந்த சோதனையுடைய முடிவு அதை வெளிப்படுத்தும்.